ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஎஸ் சூப்பர் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து பெரும்பாலும் அந்த டிஷ்ஷஸ் எல்லா கல்யாணத்துலேயுமே வந்து எல்லா கல்யாண சத்திலையுமே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு எம்மியான டிஷ்ஷு. உங்களுக்கு சட்டுன்னு வேலை சீக்கிரமாக முடியும், ஒரு 15 மினிட்ஸில் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ப்ளஸ் இதுக்கு தேவையான ஐட்டம் மேக்ஸிமம் நம்மளுக்கு வீட்டிலேயே இருக்கும். பெருசாக வெளியிலேருந்து போய் வாங்குகிற ஐட்டம் கிடையாது. மேக்ஸிமம் வெஜிடேபிள் தான் இதுக்கு தேவை. மசாலா ஐட்டம்ஸ் பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை. இது எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த ஐட்டம் வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே விட்டுருங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு பண்ணினீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். திருப்பி எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு ஐட்டம் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி உனக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஷ் நீங்கள் இதை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி ஒரு டிஷ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ரெசிபி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே அதை சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த சமையல் ரெசிபியை நம்ம கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கி அவியல் செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன? கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய், முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு, தேங்காய், பச்சை மிளகாய். ஓகே, ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும், என்ன மசாலா ஐட்டங்கள்ஸ் தேவைப்படும்? மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். சரி, ஓகே. இப்போ இந்த காய்கறியை வந்து நம்ம என்ன மாதிரி கட் பண்ண போகிறோம்? ஒரு விரல் சைஸுக்கு கட் பண்ணணும். ஓகே, அது ஒரு விரல் சைஸ்னால் நீல வாக்கில் கட் பண்ணணுன்றீங்க. ஓகே, ஸோ இதை நீல வாக்கில் நம்ம அந்த காய்கறி கட் பண்ண போகிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? அது தேவைப்படையான வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசிபி வந்து பண்ணுறது எப்படின்னு சிம்பிளாக சொல்லுங்கள். இந்த காய்கறிகள் எல்லாம் குக்கரில் போட்டு தண்ணி மூழ்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு குக்கர் மூணும் 3 விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் செஞ்சுட்டு தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சதை நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சதை அது மேலே விடணும். விட்டு அது கொதி வரும்போது நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டுவிட வேண்டியது. அவ்வளோதான். கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், வாழைக்காய், ஓகேங்களா? இந்த 4 காய்கறி தான் போடுறோம். குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் குவான்டிட்டி நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து ஒரு 2 கேரட்டு, ஒரு வாழைக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு 150 கிராம்ஸ் போல் பீன்ஸு இதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் இது. ஸோ இதுக்கு வந்து பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதுவும் மசாலா ஐட்டம்ஸும் பெருசாக வேண்டாம். இது எல்லாமே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறோம். அது முங்குற அளவில் தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் வந்து அளவுக்கு நீங்கள் வச்சு பார்க்கலாம். அது காய் வந்து மேலே தெரியக்கூடாது. ஸோ முங்குற அளவில் தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஓகேங்களா? இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் கூட மஞ்சத்தூள் போட்டால் போதும். தேவைக்கான அளவில் உப்பு. நான் வந்து ஒரு என்னோடய ஸ்பூன் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த குழிவு, அதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு உப்பு என்ன லெவலில் நீங்கள் என்ன மாதிரி எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடியக்கூடிய ஒரு டிஷ் தான். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக விடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விடணும் இந்த குக்கர். நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக அந்த காய் வெந்திருக்கும். ஸோ ரொம்ப விசில் விட்டாலுமே வந்து நல்லா இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இல்லாமல் சாஃப்டாக இல்லாமல் தான் உங்களுக்கு ஒரு 3 விசிலில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த விசில் விடுற டைமில் நம்ம என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸ்லேயே ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக எடுப்பீங்கன்னா ஒரு 3 மிளகா 4 மிளகா கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப காரம்லாம் எடுக்க மாட்டோம். அதனால் வந்து ஒரு 2 மிளகா தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. ஸோ இது எந்த ஒரு லெவலில் நம்ம எடுக்க போகிறோம்னா, நம்ம சட்னி எப்படி அரைப்போம், தேங்காய் சட்னி, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி செமி சாலிடாக எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் வந்து அரைங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு சட்னி அரைப்பீங்க இல்லையா? ஸோ கெட்டி சட்னியாகவும் இல்லாமல் தண்ணி சட்னியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியமாக அந்த மாதிரி. பாருங்கள், மறுபடியும் ஒரு ட்ரிப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். 10ல் மொட்டமோட தண்ணி ஊற்றுறோம், அது அரையணுன்றதுக்காக. ஏன்னா சில டைம்னா மொத்தையாக இருக்கும் தேங்காய் நிறைய இடத்துல. ஸோ அதை அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டோம். இப்போ அந்த விழுதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம குக்கர் டன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்குது பாருங்களா, தெரியுதா? அந்த கொதிக்கும் போது இப்போ அந்த அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகா விழுதை நம்ம அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு அந்த மிக்சியோவில் இருக்க தண்ணியை ஊற்றி அலம்பி அதையும் அதில் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்.
பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல் டச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை போட போகிறோம். முக்கியமான விஷயம், இந்த கருவேப்பிலை எப்படி போடுறோங்கிறது பாருங்கள். இது வந்து நம்ம கிள்ளி போடக்கூடாது தனியாக, அதே மாதிரி காம்பு உடச்சும் போடக்கூடாது. முழுசாக போடுறாங்க பார்த்தியா, அந்த கருவேப்பிலை அந்த காம்போட ஒரு 4-5 பீஸ் கருவேப்பிலையை வந்து அப்படியே முழுசாக போட்டுடணும். அது போட்டு லைட்டாக அது கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் தான் மெயினான டேஸ்ட் இந்த சமையலுக்கு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தேங்காய் எண்ணெய் ஆல்மோஸ்ட் ஊற்றுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு கணக்கு அந்த லெவலில் சொல்கிறேன். நம்ம அப்படியே தான் பாட்டிலோடு ஊற்றுறோம், பட் ஒரு 3 டீஸ்பூன் அளவில் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க கொதிக்கிறதுக்கு. அது நல்லா வந்து பபுள் ஆகிட்டே வரும், தெரியுதுங்களா? ஸோ அந்த பபுள்ஸ் வந்து நல்லா மேலே அது வரும்போது அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது சர்வ் பண்ண ரெடி. நம்ம ஹாட்டாக எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒரு கமெண்ட்டும், லைக்கும், ஷேரு, சப்ஸ்கிரைப் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye.